நமக்கானவங்க யாரும் இல்லைன்னு கவலைப்படுறத விட, நமக்கானவங்க அவங்க இல்லைன்னு கடந்து போயிருங்க. அப்பதான் நிம்மதி நிலைக்கும். நம்ம பழகுறதுல நம்மளை புரிஞ்சுக்காதவங்களா நம்மளோட வழக்கத்தில் நம்மளை புரிஞ்சுக்க போகிறாங்க. புரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்க கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் அதில் எந்த பயனுமே இல்லை. எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது. சில சமயத்தில் நம்ம சட்டையோட நூல் தான் நம்மளோட காதை இதமாக தொடுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஊசி நம்மளை குத்துனதுக்கு அப்புறம்தான் வஞ்சக நம்ம முகத்துக்கு முன்னாடி நிற்காம முதுகுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும். உங்களோட உணர்வுகள் எல்லாத்தையுமே ஒரேடியாக எங்கேயாவது ஒரே இடத்துல கொட்டிடாதீங்க. ஓட்டவாளி அப்படின்னு தெரிய வந்தால் வருத்தப்படுவீங்க. நிம்மதி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நல்லவங்களுக்கு சில நேரம் அது கிடைக்காது. நீங்களாக இருங்க. பிடிச்சவங்க நேசிக்கட்டும், பிடிக்காதவங்க யோசிக்கட்டும். ஒருத்தர் உங்களை மதிக்கிறதுனால உயர்ந்து விட போகிறதும் இல்லை. அதே சமயம் ஒருத்தங்க உங்களை இகழ்கிறதால நீங்கள் தாழ்ந்துட போகிறதும் இல்லை. என்றைக்குமே நீங்கள் தான் உங்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உறவுகள் 2 வகை தான். ஒன்று அன்பை தரும், இன்னொன்று அனுபவத்தை தரும். அன்பை தர்ற உறவை மனசில் வைங்க, அனுபவத்தை தர்ற உறவை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றவங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த கவலை உங்களோட சொந்த வளர்ச்சியை பாதிச்சிரும். செருப்பு என்னதான் தேய தேய உழைச்சாலும் கூட வாசல் வரைக்கும் தான். நம்மளை சில பேர் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு அன்பான முகம் எப்பவுமே 1000 அழகான முகத்துக்கு சமம். எப்போதுமே அழகான முகத்தை விட அன்பான இதயத்தை நேசிங்க. அதுதான் நிலையானது. உரிமை இல்லாத உறவுகள் கிட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா இறுதியில் மிஞ்சுறது ஏமாற்றம் மட்டும்தான். நல்லவனா வாழுங்க. தேவையான இடத்துல வல்லவனா கூட மாறுங்க. இல்லைன்னா உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. போலியா பேசுகிற அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கிற மௌனம் அழகானது தான். பேசியே பயனில்லாத போது மௌனம் தான் சிறந்தது. பேசியே அர்த்தம் இல்லாத போது பிரிவு தான் சிறந்தது. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்கள் கூட வச்சிருக்கிறத விட யாருமே இல்லாத தனிமையில் இருக்கிறது தான் சிறந்தது. இறங்கி வந்து பேசினா இலக்காரம் இல்லை. அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. நிம்மதியோடு வாழ்கிறேன் அப்படின்னு யாராலையும் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நிம்மதியை தந்துடாது. வாழ்கிற வாழ்க்கையில் மௌனங்களை பிரிக்கிறது அந்த உறவுகளுக்கு இடையான தூரங்கள் மட்டும்தான். அதே மாதிரி அந்த உறவை பிரிக்கிறதும் பார்த்திங்கன்னா மௌனங்களாக தான் இருக்கும். வாழ்க்கையில் பணம் இருக்கிறவனை அது தூங்க விடாது, இல்லாதவனை அது வாழவே விடாது. இங்கே தவற விட்ட வாழ்க்கை உங்களுக்கானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மட்டும்தான். சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துடுங்க. உங்களோட கஷ்டத்தை மட்டும் இல்லை, உங்களோட கஷ்டத்துக்கு காரணமாக இருந்தவங்களையும் தான். வாழ்க்கையில் பிடிச்சது எல்லாமே கிடைக்கிறது இல்லை. கிடைச்சது எல்லாத்தையுமே பிடிச்சது மாதிரி நம்மளால் மாற்ற முடியதும் இல்லை. ஆனாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஆயுள் உள்ள வரைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக அழகாக இருக்கும். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நமக்கானவங்க யார்